சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 9th சோஷியல் சயின்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். சமூக அறிவியல் தமிழ் மீடியத்துக்கு மொத்தம் நீங்கள் 14 சரியான விடை எழுத போகிறீங்க. அதனால் நீங்கள் மொத்தம் எல்லாத்தையும் படித்தா தான் நீங்கள் அந்த 14ஐயுமே அட்டன் பண்ண முடியும். அதனால் புக் பேக்கில் உள்ள எல்லா உண்மையும் புக்குக்கு பின்னாடி இருக்க எல்லா ஒரு மதிப்பெண் வினாக்களையும் படிச்சிருங்க. அது படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுபோல் 2 மதிப்பெண் நான் சொல்கிறேன், அதை படிச்சுக்கோங்க. அப்புறம் 5 மதிப்பெண் தான் உங்களுக்கு. அது நீங்கள் 50 மார்க்கு எழுத போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்கப்பா. இதில் உள்ள ஒரு மதிப்பெண் நான் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கூட கேட்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வரைபடம் மேப் பார்த்துக்கோங்க. மொத்தம் 14 கேட்குறாங்கப்பா. 14 இது பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோ வரும். 9th 10th 11th சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் வரும். அடுத்து உங்களுக்கு பகுதி 2 மொத்தம் 10 சேர்க்குறாங்க. அது 28 கட்டாய வினா. இதில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் உள்ளதை பார்த்தாலே நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு 6-7 to 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். இதில் உள்ளதை பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கோங்க. 20 மதிப்பெண்ணை கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இதில் உள்ள எல்லா மார்க்கையும் பாருங்கள். நான் அதை சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. 28 அது நல்லா பார்த்துக்கோங்க. 28 நல்லா பார்த்துக்கோங்க. கம்பல்சரி கேட்பாங்க. 28 பார்த்துக்கோங்க. 23 பார்த்துக்கோங்க. 23 வேறுபடுத்துக 23 அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பகுதி 3 50 மார்க்குக்கு. ஓகேவா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 29 கோடிட்ட இடத்தை நிரப்புக தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுதான் எல்லா எக்ஸாம்லேயும் பயன்படுத்தி வருது. அது நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி இதில் நீங்கள் இதில் உள்ள படித்தாலே நீங்கள் ஒரு 6 அட்டன் பண்ண முடியும். அதுமாதிரி வரைபடம் பார்த்துக்கோங்க. இந்தியா வரைபடம் பார்த்துக்கோங்க. சொல்கிறேன் 40 41 42 அப்படி வரிசையாக பார்த்துக்கோங்க. 40 41 42 எல்லாம் கட்டாயம் நாளைக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும்ப்பா. அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி 37 38 39 பார்த்துக்கோங்க. அது கம்பல்சரி. அடுத்து 39 பார்த்துக்கோங்க. அதுவும் அது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பகுதி 4 பொறுத்தவரையும் நீங்கள் 43 எல்லாத்தையும் படிச்சிருவீங்க. 43 இது 2 படிச்சுக்கோங்க. மற்றபடி இம்பார்ட்டன் படிச்சுக்கோங்க. இது 2 படிச்சுக்கோங்கப்பா. இம்பார்ட்டன் என்ன சொல்லுங்கப்பா. 44 வேர்ல்டு உலக வரைபடத்தில் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமில் சூப்பராக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.